ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து மாவட்ட வாரியாக சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த வேலைவாய்ப்பு குறித்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். mhc.tn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலையை பற்றின முழு விவரம் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, தேர்வு முறை எப்படி இருக்க போது அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் நம்ம சேனல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்களே அந்த ஜாப்க்கு ஆன்லைன் மூலமாக அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைவாய்ப்பு குறித்து பல்வேறு டவுட்ஸ் வந்து பார்த்தா இருக்குது. இப்போ இந்த வேலையை பற்றினா ஒரு சில டவுட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பதவி பற்றி பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு 17 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினர் கொடுத்துருக்காங்க, 60 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நகல் வாசிப்பாளர் ரீடர் கேட்டிருக்காங்க, 11 வேக்கன்சி. அதுக்கப்புறம் சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வெண்ட் மாரி இதில் ஒரு 242 வேக்கன்சியும் இதில் ஒரு 100 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ரைட்டர் கட்டளை எழுத்தில் ஒரு வேக்கன்சியும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் 53 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரைவரில் 27 வேக்கன்சி, காப்பீஸ் அட்டண்டரில் 16 வேக்கன்சி, அலுவலக உதவியாளரில் 638 வேக்கன்சி, தூய்மை பணியாளரில் 202 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தோட்ட பணியாளரில் 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. காவலர் இரவு காவலரில் 459 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இரவு காவலர் மற்றும் மசாஜில் 85 வேக்கன்சி, காவலர் மற்றும் மசாஜில் 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தூய்மை பணியாளர் மற்றும் மசாஜில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மேன், வாட்டர் உமனில் 2 வேக்கன்சி, மசாஜில் 402 வேக்கன்சி. இது வந்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டத்தில் ஓவரால் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கான்றதை நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கல்வி தகுதி பற்றி பார்த்துடலாம். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், இந்த 6 பதவி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வரைக்கும் இந்த 6 பதவிக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 பதவிக்கு நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிரைவர் பதவி, அப்புறம் காப்பீஸ் அட்டண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த 3 பதவிக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ மீதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், மசாஜ், இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா பதவிக்குமே உங்களுக்கு கல்வி தகுதி கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 பதவிக்கு 10th பாஸ் பண்ணிக்கணும். அடுத்த 3 பதவிக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது. மீதி இருக்க பதவிக்கு நீங்கள் படிக்கவே வந்து தேவை, ஜஸ்ட்டு தமிழில் எழுத படிக்க தந்தவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் மொத்தமாக 17 பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சினே சொல்லலாம். அதேமாரி பக்கத்தில் சேலரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டவுட் என்ன, நிறைய பேருக்கு டவுட் வந்து 17 பதவி கொடுத்துருக்காங்க, நான் வந்து மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினாவே உங்கள் டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ பதவிகள் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கண்டிப்பாக பதவி வந்து பார்த்தா மாறுபடும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் டிரைவர் பதவி இருக்கும், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் டிரைவர் பதவி வந்து வேக்கன்சி இருக்காது. அதேமாரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸர்ஸுக்கான பதவி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸர்ஸுக்கான பதவி வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கான பதவிகள் வந்து கண்டிப்பாக மாறுபடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போயிட்டு
எந்தமான பதவி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து எவ்வளோ வேகன்சி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அதாவது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா டிரைவர் பதவிக்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி சீனியர் பேலிவ், ஜூனியர் பேலிவ், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த 3 பதவிக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தா மீதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தூய்மை பணியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி இந்த மாதிரி இந்த எல்லா பதவிக்குமே சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிடலாம். அதேமாரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த காப்பீஸ் அட்டெண்டர் அந்த 2 பதவிக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ மொத்தமாகவே ஒரு 4 நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும். ஸோ 4 பதவிக்குமே நீங்கள் தனித்தனியாக தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில். அதாவது ஒவ்வொரு நீதித்துறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு தனித்தனி அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தால் விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விருப்பப்படி ஏதாவது ஒரு நீதித்துறை மாவட்டத்தில் தங்களுக்கு ஏற்ற பதவிகளுக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் அனைத்து நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள ஒரே விதமான பதவிக்கான பொது எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு ஆகியவை அந்தந்த மாவட்டங்களிலோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு சண்டை நினைக்கும் இடத்துல நடைபெறும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் நீங்கள் டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டிரைவர் பதவிக்கு தருமபுரி மாவட்டத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா சேம் டிரைவர் பதவிக்கு போயிட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க அதே டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணாதீங்கன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் டிரைவர் பதவிக்கு 2-3 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிரைவர் பதவிக்குன்னு தனியாக எக்ஸாம் வைக்கும்போது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலுமே டிரைவர் பதவிக்கான எக்ஸாம் வந்து ஒரே நாளில் நடைபெறும். ஸோ அதன் காரணமாக நீங்கள் 3 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண சொல்ல 3 இடத்துலையுமே போயிட்டு உங்களால் எக்ஸாம் அட்டன் பண்ணுது சேம் டைமில். அதன் காரணமாக இப்போ நீங்கள் டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் உள்ள டிரைவர் பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. மல்டிபிள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணாதீங்கன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நீங்கள் பார்த்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு விண்ணப்பதாரர் எக்காரணத்திற்காகவும் ஒரு பதவிக்கு ஒரு முறைக்கு மேல் விண்ணப்பிக்க இயலாது. மேலும் விண்ணப்பதாரர் ஒரு பதவிக்கு பல முறை விண்ணப்பித்திருந்தால் அவருடைய கடைசி விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பதவி ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு முறை மட்டும்தான் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிரைவர் பதவி இருக்குன்னா அந்த டிரைவர் பதவிக்கு ஒரு முறை மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியுன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாமா? தாராளமாக நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் ஜாப்க்கு அப்ளை பண்ண பாருங்கள், அப்ளையும் பண்ணலாம். பட் அதில் என்ன ரிஸ்க் வந்து இருக்க போகுதுன்னா, நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட மாவட்டத்தில் போயிட்டு நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க, எக்ஸாம் எழுதி எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோர்ட்டில் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போயிட்டு என் டிஸ்ட்ரிக்டில் மாற்றுங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாப் ஆனாலும் சேம் அதே டிஸ்ட்ரிக்ட் வரையும் தான் கடைசி வரையும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதன் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லைன்றவங்க நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழகத்தில் உள்ள எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் உங்களுக்கான ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், அறிவிக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து அவர்கள் அனைத்து அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருடைய விண்ணப்பங்கள் மேற்கண்ட பதின் வரிசையில் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அறிவிக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை தெளிவாக கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா மொத்தமாக இதில் வந்து ஒரு 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 நோட்டிஃபிகேஷன்ஸுக்குமே தாராளமாக 4 பதவிக்குமே நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். டிரைவர் பதவிக்கும் அப்ளை பண்ணலாம். அதேமாரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷனாக அப்ளை பண்ணலாம். மீதி இருக்க இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆஃபீஸருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பதவிக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஒவ்வொரு பதவிக்குமே நீங்கள் 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரைவர் பதவிக்குனா 500 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர் பேலியப்னா அதுக்கு 500 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூனியர் பேலியப்னா அதுக்கு 500 ரூபா, ஜெராக்ஸ் அதுக்கு 500 ரூபான்ற மாரி ஒவ்வொரு பதவிக்குமே நீங்கள் செப்பரேட்டாக 500 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பதவிக்கு வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஃபீஸ் கட்டுறாங்க பாருங்கள், பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் மட்டும் ஒவ்வொரு பதவிக்குமே 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் பேமெண்ட்
பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பட் நீங்கள் மல்டிபிள் பதவிக்கு தாராளமாக அப்ளை பண்ணலான்றதை கொடுத்துட்டாங்க. ஏன்னா டிரைவர் பதவிக்குனா அதுக்கு தனியாக தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. இந்த ஜூனியர் பேலிஃப் அதுக்கு தனியாக தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனித்தனி எக்ஸாமினேஷன்ஸ் தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க மல்டிபிள் பதவிக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ மல்டிபிள் போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தனித்தனி எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு வந்து வைக்க போகிறாங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணக்கூடாதுன்னா, இப்போ டிரைவர் பதவினா இந்த டிரைவர் பதவியை வச்சு நீங்கள் 2-3 டிஸ்ட்ரிக்டில் டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே பதவிக்கு தான் நீங்கள் மல்டிபிளாக அப்ளை பண்ணக்கூடாது. பட் ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேறு வேறு பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரே பதவிக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன் போடாதீங்க. பட் மீதி இருக்க எல்லா பதவிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு டவுட். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா ஒரு சில டவுட் கிளியர் பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் டவுட் வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 27/5/2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 27/5/2024. அதேமாரி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 29/5/2024 கொடுத்துருக்காங்க. அதான் உங்களுக்கான கடைசி தேதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே. கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ரெஃபர் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து புரிய வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்க டவுட் என்னென்னா ஏஜ் லிமிட் பற்றி பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தா எல்லாருக்குமே 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 37 வயசு உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 34 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, ஓசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 32 வயசு உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் ஏஜ் லிமிட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இருப்பினும் கீழ்கண்ட வகை விண்ணப்பத்தாளர்களுக்கு மேற்குறிப்பிடப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி முன்னாள் இராணுவத்தினர் இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தா 55 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி நேஷனல் கேடட் கார்ப் இருக்காங்க பாருங்கள், தேசிய மாணவர் படை, உங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கொத்தடிமை தொழிலாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா அரசு பணிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள், டெம்பரரி கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதாவது நோட்டிஃபிகேஷன் படி அதிகபட்ச கல்வி தகுதியை 10ஆம் வகுப்பு வரை தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து பார்த்தா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. எவ்வளோ ஏஜ் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க அப்படின்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சம்மந்தப்பட்ட கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ். பட் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஏஜ்னாலும் அப்ளை பண்ணலாம். 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருப்பினும் விண்ணப்பதாரர் அறிவிக்கை வெளியாகும் தேதியிலோ அல்லது அதுக்கு முன்னாடியோ 60 வயசு வந்து கம்ப்ளீட் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதாக இருக்குன்னா +2க்கு மேலே படிச்சிருக்கவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இதன்படி உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆகிடும். அதிகபட்ச கல்வி தகுதி +2லேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கான கல்வி தேதி பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ இது காப்பி சார்ன்ற ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. பட் அது கூடவே மிதிவண்டி சைக்கிள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிடணும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க, அதை ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த 2 பதவிக்கான கல்வி தகுதி மற்றும் முன்னுரிமை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நம்ம வந்து கல்வி தகுதியான அதை பற்றி வந்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து டிரைவருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணவே போதுமானது. பட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் அந்த செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னமான டிரைவிங் லைசன்ஸ்னால் இலகுரக மோட்டார் வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நீங்கள் டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. அதுக்கடுத்து மீதி இருக்க பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப்க்கு வந்து
10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. 10th பாஸ் பண்ணாங்க, 12th பாஸ் பண்ணாங்க, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு முடித்தவங்க, 12th பாஸ் பண்ணாங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு ஜெராக்ஸ் இயந்திரத்தை இயக்குவதற்கான 6 மந்த்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜெராக்ஸ் எரிக்க தெரியும் அப்படின்னா 6 மாதத்துக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜெராக்ஸ் சங்கம்லாம் இருக்க பாருங்கள், அந்த இடத்துல போயிட்டு அதுக்குன்னு ஜெராக்ஸ்க்கான ஃபார்மேட் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஜெராக்ஸ் சங்கத்தில் போயிட்டு நீங்கள் சைன் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து மீதிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இரவு காவலர், தூய்மை பணியாளர், மசாலஜி இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா கல்வி தகுதியை வந்து பார்த்தா தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லக்கூட உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியும் அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றியும் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது, அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பி சட்டனுக்கான உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எல்லா பதவிக்குமே எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. OMR மெத்தட் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. இப்போ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டருக்கு வந்து 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான பொது தேர்வு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் 70 மதிப்பெண் இருக்க போது. வாய்மொழி தேர்வு வைவா வாய்ஸ் 30 மதிப்பெண். ஸோ வைவா வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்டர்வியூ மாரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 200 மதிப்பெண்களுக்கு உங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொது தேர்வு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பகுதி ஆ வந்து பொறுத்த வரைக்கும் பொது தமிழுக்கு பாருங்கள் கட்டாய தமிழ் மொழி தேர்வு அதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 50 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. நெக்ஸ்ட்டு பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் பொது அறிவிலேருந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது எந்த பதவிக்குன்னா ஆஃபீஸ் செஷன் மற்றும் அந்த காப்பி சாட்னா அந்த பதவிக்கான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதில் பகுதியாக இருக்க பாருங்கள் பொது தமிழ் எந்த கொஷின்ஸ் பேப்பர்லேருந்து கேட்குறாங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை, ஸோ 8th வரைக்கும் உள்ளான தமிழ் நீங்கள் படித்தவே போதுமானது. இந்த பொது தமிழில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பகுதியாக்கான பாடத்திட்டம் என்னென்னா நடப்பு நிகழ்வு கேட்டிருக்காங்க. அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், இந்த மாதிரி இருக்க டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் பகுதி 6க்கு பாருங்கள் பொது தமிழ். அதில் நீங்கள் மினிமம் 40% மார்க் 20 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் பார்பிக்கான மார்க் வந்து பார்த்தா எவல்யூஷன்ஸ் பண்ணுவாங்க, கூட்டுவாங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் பொது தமிழில் 20 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் இந்த ஜாபில் நீங்கள் குவாலிஃபைன் வந்து ஆவீங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அதில் யார் வந்து ஷார்ட் டெஸ்ட் ஆகிறாங்களோ அவங்கள வந்து அடுத்த கட்டமாக செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வந்து வீட்டை பராமரிப்பது எப்படி, சுகாதாரம், வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல், உணவு தயாரிப்பு, அந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா வந்து பண்ண சொல்லுவாங்க. அதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க போது 70 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் வந்து இருக்க போது வைவா வாய்ஸும் செய்த அதேமாதிரி தான் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 200 மதிப்பெண்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு வந்து இருக்க போது. இதில் ரிசர்வேஷன் படி யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ ரிசர்வேஷன் படி அவங்களுக்கான போஸ்டிங் வந்து போக போகுது. இது வந்து பார்த்தா ஆஃபீஸர்ஸுக்கான சிலபஸ் வந்து இதுதான். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மீதி இருக்க பாருங்க. இந்த டிரைவருக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்கும் கண்டிப்பாக எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி எக்ஸாம் இருக்க போதுன்னா சேம் அதே மாதிரி தான். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்கள் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 70 மதிப்பெண்கள், வைவாய்ஸ் 30 மதிப்பெண் வைக்கிறாங்க. எழுத்து தேர்வுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்க. பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் சேம் 8ஆம் வகுப்பு பொருள் நீங்கள் படித்தா போதுமானது. பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் பொது விழிப்புணர்வு, ஓட்டுநருக்கான கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கான முன்பான சோதனை, குறியீடுகள், சில வாகனக்கான முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, அதெல்லாம் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்க போது. சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க போது வயசு வந்து இருக்க போது. இது வந்து டிரைவருக்கான கல்வி தகுதி. அதுக்கப்புறம் உங்களுக்கான சீனியர் பேலிஃப் மற்றும் ஜூனியர் பேலிஃப்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கும் மொத்தமாக வந்து 170 மதிப்பெண் எக்ஸாம் வைக்கிறாங்க. சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், அந்த ப்ராசஸ் சர்வர், அந்த மாதிரி பதவிகளுக்கு எக்ஸாமே வந்து பார்த்தா 170 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வைஸ் இருக்க போது. இந்த சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃபுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கிடையாது. டைரெக்டாக எக்ஸாம் மற்றும் வைஸ் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இதில் பொதுத்தமிழ் வந்து 50 மதிப்பெண் இருக்க போது பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு மொத்தமாக 120 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான சிலபஸ் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரை கேட்குறாங்க. ஏன்னா இந்த சீனியர் வேல்யூ, ஜூனியர் வேல்யூ, ப்ராசஸ் சர்வர் இது எல்லாத்துக்குமே வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். ஸோ அதன் காரணமாக 10th வரைக்கும் உண்டான உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்க போது. நெக்ஸ்ட்டு பகுதி ஆவுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தமான சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கை படித்தாவே நீங்கள் வந்து பார்த்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் உங்களுக்கான சிலபஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து மீதி இருக்க பாருங்கள் மசால்ஜி, வாட்ச்மேன் அந்த மாதிரி இருக்க. ஸோ தகுதி தேர்வு இருக்காங்க, அதாவது கல்வி தகுதியே இல்லாத பதவி இருக்குது பாருங்கள். அதுக்கான எக்ஸாம் எப்படி இருக்க போகிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொது தேர்வு வந்து இருக்க போது 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதேமாரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க போது வாய்மொழி தேர்வு வந்து இருக்க போது பகுதியாக வந்து பார்த்தா தமிழ் தேர்வு வைக்கிறாங்க. பகுதி ஆ வந்து பொது அறிவு வந்து இருக்க போது. ஓகே, ஸோ இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து படிக்கலனாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் நிறைய பேருக்கு டவுட் காரணமாக நம்ம பேசிக்காக நோட்டிஃபிகேஷன் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் உள்ள டவுட் குறித்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் எந்தமான சிக்கல்கள் இருக்குது, அப்ளை பண்ணுற எந்தமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கான அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்க டவுட் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் ஆன்லைன் அப்ளிகேஷனில் டவுட் பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பற்றி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.